ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அவேர்னஸ் வீடியோ பற்றி பார்ட் 1 வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் எப்படி வந்து அவுட் சைடர் மூலயமா ஒரு பிகினராக வர்றவங்க, மார்க்கெட் பற்றி தெரியாதவங்களாம் எப்படி வந்து அதில் ஏமாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான தம்ப்லைன்ஸ் பார்த்துட்டு நம்மளும் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு வந்து அவங்க எப்படி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் எப்படி வந்து அவங்க தங்களுடைய அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம தம்ப்லைனில் கொடுத்துருக்க விஷயம், அதாவது வந்து ஒரு 30Kலேருந்து 10 lakhs பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும், ஸோ அது வந்து பாசிபிள் இருக்கா, அப்படி பாசிபிள்னா எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 30K அதாவது வந்து 30,000 வச்சுக்கிட்டு 10 lakhs வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து போட்டிருப்பாங்க யாராவது. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க, ஏதோ ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடிட்டு இருக்கவங்க, புதுசாக இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டோடைய பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தம்ப்லைன்ஸை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இது பாசிபிளா, எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறலாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பார்க்கும் பொழுது அவங்க வந்து நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நியூவாக உள்ளவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்டர் ஆவாங்க. இது வந்து அவங்களுடைய ரிலேட்டிவோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை வந்து மீடியாக்களில் பார்க்குறது, யூடியூப் இந்த மாதிரியான இதிலலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டு அல்லது பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நியூவாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து அவங்களும் வந்து நம்மளும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு நாலேஜுமே இருக்காது. ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னு நாலேஜ் இருக்காது. ஸோ இன்ட்ராடேனா என்னென்னு உங்களுக்கு தெரியாது. ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதை எப்படி பை பண்ணணும், அந்த பட்டனை எப்படி அழுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமௌண்ட்டை போட்டு அந்த ஏதோ பை செல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் நாலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிகினராக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து என்டர் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க போட்டிருக்க வீடியோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து இவங்க வந்து ஒரு க்ரீடினஸில், ஒரு ஆசையில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரியான தம்ப்லைன்ஸ்லாம் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது உள்ளே வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க லாஸ் பண்ணி, அது வந்து எப்படி அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 30Kலேருந்து 10 lakhs வந்து ஏர்ன் பண்ணதா ஒருத்தர் ஏங்கிற பர்சன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து பண்ணுறாரு. ஸோ அவங்க வந்து சொல்லும் பொழுது அதுக்கு பின்னாடி அவர் வந்து அது மாதிரி சொல்லும் பொழுது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் சந்தித்த அந்த நிறைய லாஸ், அவர் எப்படி பண்ணினார், நிறைய அவரும் அடி வாங்கியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் யாருக்கு தெரியாது அப்படின்னா, பிகினராக உள்ளே வராங்க இல்லையா, ஸோ அந்த தம்ப்லைன்லாம் பார்த்துட்டு உள்ளே வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிகினராக வர்றவங்க, மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாதவங்க, நம்மளும் உள்ளே வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்துடுவாங்க. ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி வந்து அவங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அமௌண்ட் அவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு 10,000மோ 20,000மோ ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நமக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வருவாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு லக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அது ஏன் வந்தது, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5,000 10,000 வச்சு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 5,000 10,000 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சி, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இதுதான் மார்க்கெட்டா, நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சூப்பராக வருதே, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த ஒர்க்கை வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கே, பணம் சம்பாதிக்க ஈஸியான ஒரு வழி கிடைக்கும். ஸோ செகண்ட் டே பண்ணுவாங்க.
செகண்டும் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். நம்ம இதை வச்சு என்ன பண்ணிடலாம், மார்க்கெட்டில் பூந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்க மைண்டுக்குள்ளே வந்து சைக்கலாஜிக்கலாக க்ரியேட் ஆகிடும். அந்த மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன வந்துடும்னா ஒரு ஆசை, அதாவது வந்து சின்ன ஆசையில் ஒரு க்ரீடினஸ், பேராசை மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே வந்து அது வந்து வந்துடும். ஸோ அது மாதிரி வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னே லேக் ஆஃப் நாலேஜில் அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ அதை பற்றி அவங்க ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் 20K 30K இது மாதிரி ஒரு 10K அவங்க கையில் எவ்வளோ ஒரு சேவிங்ஸ் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1K 1000 ருப்பீஸோ ஒரு 2000 ருப்பீஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படிங்கிறதுல அவங்களாவே வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வந்து மொத்தமாக மார்க்கெட்டில் கொண்டு வந்து போடுவாங்க. 10 லாட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்க. சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வந்து காட்டும். அது வந்து ஒரு 10 லாட்டுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மூவ் ஆனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட். அதாவது வந்து 2000 3000 ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் மூவ் ஆனாலே அப்படியே ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து அவங்க ப்ராஃபிட்டே வந்து 1000 ருப்பீஸோ 2000 3000 இப்படி தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது 10 லேக்ஸ் போட்டோன்னே இவ்வளோ அமௌண்ட்டு காட்டினோன்னே நமக்கு சூப்பராக ப்ராஃபிட் போக போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸும் அவங்க போட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கின்னு பார்த்து அப்படியே மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் போகும், டவுன் ட்ரெண்டில் போகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2000 லாஸ் காட்டும் சின்னதாக, ஒரு சின்ன ஃபியரோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8000 காட்டும், 20,000 காட்டும். இப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டுருக்கும். அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து எஸ்எல் போட மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 20,000 வந்ததுக்கு அப்புறமேல கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் போகும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரேடியாக அப்படியே ஃபால் ஆகாது, ஒரேடியாக அப்படியே மேலே போகாது, ஒரு அப் அண்ட் டவுன்ஸில் தான் போகுங்கிறதுனால ஒரு 20,000 வந்தோடனே அகைன் வந்து 50,000 மேலே குறையும் அந்த அவங்களுடைய லாஸ். அப்போ என்ன செய்வாங்க, ஓஹோ மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு, இப்போ மேலே போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ 15,000 லாஸை காட்டி அகைன் என்ன பண்ணுன்னா 40,000 50,000. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா எஸ்எல்லும் அவங்களுக்கு எந்த இடத்துல போடுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதிகமான லாஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ட்ரேடை விட்டு என்ன பண்ணவும் மாட்டாங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியில் வரவும் மாட்டாங்க. அதிகமாக வெயிட் பண்ணி ஃபுல் கேபிட்டலுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா காலி பண்ணிடுவாங்க. தென் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் பண்ணதுனால ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்கவர் மைண்ட் செட் வரும். இப்போ ஒரு 2 லேக்ஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தர் லாஸ் பண்ணிடுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி லாஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூவாக கொஞ்சம் கேபிட்டல் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் ஸ்மாலாக ஏர்ன் பண்ணுவாங்க. லாஸ் கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பிக் லாஸ் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்காது. இப்போ அவங்க மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணிடணும், அது மட்டும்தான் அவங்களுடைய மைண்டில் இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா ப்ராப்பர் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படி இல்லாமல் அவங்க ட்ரேட் பண்ணும் பொழுது மேலும் மேலும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா லாஸஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க ஆல்ரெடி பெரிய லாஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து கடன் வாங்கி கூட லாஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் விட்டுட்டும் அவங்களால போக முடியாது. ஸோ மார்க்கெட்டில் போய் அவங்க ட்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா லாஸ் தான் ஆகும். நம்ம வந்து எப்படியாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் அவங்களுக்கு இருக்கும். நம்ம எப்படியாவது வந்து நாளைக்கு நல்லா ட்ரேட் பண்ணிடுவோம், நம்ம வந்து லாஸை ரெக்கவர் பண்ணிடுவோம், இப்படி தான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்களே. மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறாங்க இல்லையா,
ஸோ அவங்களில் வந்து 2 கேட்டகரியில் வந்து லாஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்கள பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க போய் அவங்களுடைய நெக்ஸ்ட்டு வேலை என்னவோ அதை பார்ப்பாங்க. இந்த செகண்டாக இருக்காங்க இல்லையா, ஒரு ரெக்கவர் மைண்ட் செட்டில், ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சஜஷன் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை விட்டுட்டும் போக முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்பொழுது லாஸும் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, நம்ம ப்ராஃபிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் மார்க்கெட்டில் வந்து பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஸோ ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறத நம்பி ஏமாந்து மார்க்கெட்டில் போயிட்டு மேலும் மேலும் லாஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து அதில் மினிமம் ஒரு 15 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 ஹவர்ஸ் மட்டுமே போதுமானது. நீங்கள் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அவ்வளோ டைம் அப்படிங்கிறதே போதுமானது. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராக்டிஸ் தான் அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் டயத்தை வந்து மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்க ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. நம்ம தம்ப்லைனில் சொன்னோம் இல்லையா, 30K வச்சுட்டு எப்படி வந்து ஒரு 10 lakhs earn பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதை கூட நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதுக்கு லேர்னிங் தான் வந்து முக்கியமான ஒரு சொல்யூஷன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படிங்கிறத வந்து அதில் வந்து நீங்கள் கிளியராக இருங்க. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டரா, ஒரு ஸ்விங் ட்ரேடரா, ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பண்ணுறீங்களா, இண்டெக்ஸில் பண்ணுறீங்களா, ஆப்ஷன் பையரா, செல்லரா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கும் பொழுது அது தெரியும். ஸோ அந்த டைப்பில் நீங்கள் யாருங்கிறத வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் வந்து டெஃபினட்டாக வந்து அப்போ தான் வந்து உங்களுடைய நம்பிக்கை வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த நம்பிக்கையே ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக மாறிடும். உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டே வந்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக மாறிடும். மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான். இம்மிடியேட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து டெய்லி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது நடக்காது. ஸோ அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக உள்ளவங்க, இல்லை மார்க்கெட்டை பற்றி வந்து தெரிஞ்சிக்காமல் வரவங்க, இப்போ தான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு லாட் வச்சு ஒரு 10 days ட்ரேட் பண்ணி உங்களுடைய அந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு 10 days நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு ஒரு 2,000 3,000 வந்து உங்களால் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியுதா, ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடாக அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நல்லா நீங்கள் தரவாக இப்போ 6 மந்த்தே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எல்லா மந்த்லேயும் நான் வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட்டை வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன், எனக்கு லாஸ் வந்தாலும் சின்ன லாஸாக தான் வருது, ப்ராஃபிட்டை நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ லாட் சைஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும் பொழுது நம்ம தம்ப்லைனில் பார்த்த விஷயம் கூட வந்து பாசிபிள் தான். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், பண்ண முடியும். இப்போ வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30K இருக்குது, என்னால் வந்து ஒரு 10 lakhs ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா இது பாசிபிளா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா பாசிபிள் தான், இல்லைன்னு சொல்லலை. இது வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது ஒரு பாசிபிளான ஒரு விஷயந்தான். ஆனால் அதுக்கு என்ன அப்படின்னா நிறைய ரூல் இருக்குது.
டிசிப்ளின் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணால் டிசிப்ளின் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிசிப்ளினில் ரொம்ப 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 டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேணும். ஸோ அதே மாதிரி ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து பாசிபிள் தான். இதுக்கு வந்து உடனே இந்த விஷயம் வந்து நடக்காது. 30Kலேருந்து 10 lakhs அப்படிங்கிறது உடனே நடக்காது. அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு வந்து 6 months நடக்கலாம், சில பேருக்கு 1 year 2 years இந்த மாதிரிலாம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இது வந்து பாசிபிள் ஆகும். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து எப்படி அந்த ட்ராக்லேயே போகுதோ, ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து அந்த எவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோமோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டாக கொஞ்சம் கூட எங்கேயுமே மிஸ் ஆகாத பண்ணும் பொழுது இதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து டைம் அந்த பீரியட் தான் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 30K வச்சு நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேபிட்டலை டபுள் ஆக்கிறதுக்கு ஒரு 2 months ஆகும். அந்த 2 months கழித்து எனக்கு 60K இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது அதை டபுள் ஆக்க எனக்கு இன்னும் 2 months தேவைப்படும். நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி என்னோடய கேபிட்டலை நான் டபுள் பண்ணுறதுக்கே எனக்கு 2 months தேவைப்படும். அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு நியர் வந்து 1 year வந்துடுது. ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா 1 year வந்து எனக்கு 10 lakhs ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி தான் போட்டிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வந்து இது பாசிபிள் தான். இது 1 year பீரியட், அதாவது வந்து டைம் பீரியட் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம இடையில என்ன பண்ணுவோன்னா ப்ராஃபிட்டை பார்க்கும்பொழுது க்ரீடினஸ் ஆகிடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கிரேடினஸ் வரக்கூடாது. அதே மாதிரி ஓன் யூஸுக்கும் வந்து அதில் உள்ள அமௌண்ட்ஸை வந்து எடுக்காமல் இருந்தோம். நம்ம வந்து பண்ணும் பொழுது நம்ம ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 30Kலேருந்து 10 lakhs ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் ஆப்ஷன் பையிங்கில் வந்து பாசிபிள் தான். ஸோ அது வந்து எல்லாருனாலையும் பாசிபிள் ஆகுமா அப்படிங்கிறது வந்து எதை டிசைட் பண்ணணுன்னா அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டு தான். ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி அது வந்து என்ன பாசிபிள் இல்லை அப்படின்னா அவங்க லாஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் வீடியோஸ்லலாம் சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாங் இயரில் வந்து இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுனால நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ஆகும்னா இடையில என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மாற்றாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெயின் வந்து எப்படி ட்ராக்லேயே போகுமோ அது மாதிரி கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணாமல் நம்மளை மாற்றிக்காமல் நம்ம கோலை நோக்கி போகும்பொழுது நமக்கு இது வந்து பாசிபிள் தான். ஸோ ஆனால் இதோட நாலேஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், வெறும் அடுத்தவங்களை பார்த்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து மார்க்கெட்டில் வந்து நாலேஜ் இல்லாமல் நம்ம பண்ணும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து லாஸஸ் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லெங்க்த்தாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு பிகினருக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.